அருணிமா சின்ஹா. நீங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க அருணிமா சின்ஹா. எத்தனை பேருக்கு தெரியும் அருணிமா சின்ஹாவை பத்தி? யாருக்குமே தெரியல. உண்மையாலுமே உங்களை பார்த்து எனக்கு கவலையா இருக்கு. 2 பேர் பத்தி சொன்னேன். ஔவையார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த 2 பேர் பத்தி நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வருத்தப்பட, நம்ம கவலைக்குரியவர்கள் தான். அருணிமா சின்ஹா வந்து ஒரு வாலிபால் பிளேயர். டெல்லியில இருந்து லக்னோ நோக்கி போயிட்டு இருக்கா. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நைட்டு 1 மணிக்கு கொள்ளையர்கள்ல திருடங்கள்லாம் ட்ரெயின்ல ஏறுறாங்க. அவ கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கா, அவங்க அம்மா கொடுத்த செயின். அந்த செயின் அந்த திருடங்களை என்ன பண்றாங்கன்னா கலட்டி கேட்கறாங்க. இவ கொடுக்கவே மாட்டேங்கிறா, போராடுறா. ஒரு செயின் தான் இருக்கு, எங்க அம்மா நினைவா, நான் தரமாட்டேன்னு. திருடர்களோட கிட்டத்தட்ட 1 மணிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் அருணிமா சின்ஹா போராடுறா. அந்த 4 திருடர்களும் அவளை சதைச்சு ரயில்வே டிராக்ல ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசுறாங்க. தூக்கி வீசும் போது முதுகு தண்டு வடம் அடிபட்டு போகுது. அவனால நகரக்கூட முடியாது. அவளுடைய ஒரு கால் இன்னொரு டிராக்ல கிடக்குது. அவளுடைய ஒரு வலது கால் எங்க கிடக்குதுன்னா இன்னொரு ட்ரெயின் வர டிராக்ல. வந்த ட்ரெயின் காலை நசுக்கிட்டு போயிடுச்சு. காலையில 4 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அதே டிராக்ல கிடக்குறான். கிட்டத்தட்ட 46 ட்ரெயின்கள் அவளை கடந்து போயிருக்கு, எண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவனால நகர முடியாது. உடம்புல காயம், முதுகுல அடிபட்டிருக்கு, கால் நசுங்கி போயிருக்கு. சாகக்கூடாது, வாழ்ந்துடணும் வாழ்ந்துடணும் வாழ்ந்துடணுங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்துட்டு அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா. குற்றுயிரும் குலையுருமா. அந்த ரத்த வாடைக்கு எலி, காக்கா, கழுகு, இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் வந்து அவளுடைய புண்ணை கொத்துதான். இவ சூ சூ சூன்னு விரட்டி விட்டுட்டு அந்த டிராக்லயே கிடக்குறான். சாயங்காலம் 5 மணிக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்க, அருணிமா சின்ஹாவை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போல, டிராக்குக்கு பக்கத்துல தூக்கி வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவளை அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதும் அவங்க செக் பண்றாங்க. அவளுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்றாங்க. அங்க அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா அனஸ்தீசியா கொடுக்கணும், மயக்கம் கொடுக்கணும். மயக்கம் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் அங்க கிடையாது. அது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல். வட இந்தியாவோடு நம்மளை ஒப்பிட்டு பேசுறாங்கல்ல, அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அருணிமா உடனே சர்ஜரி பண்ணுவோம், ஏன்னா காலையில இருந்து ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு, இல்லைன்னா அவ இறந்து போயிடுவான். அப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க அருணிமாட்ட கேட்கறாங்க. அம்மா, உன்னை வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா டைம் ஆகும், உயிருக்கே ஆபத்து, சர்ஜரி இமீடியட்டா பண்ணணும், என்ன பண்ணலாம்? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம் நம்மளா இருந்தா? ஏதாவது ஊசி கீசி இருந்தா போட்டு என்ன கொன்றுங்க சொல்லுவோமா? வழி இல்லாம என்ன இறந்து போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அருணிமா என்ன தெரியுமா சொன்னா? அவ அப்படி சொன்னனாலதான் நம்ம இன்னைக்கு அவளை பத்தி பேசுறோம். காலையில இருந்து நான் தாங்காத வலியா வேதனையா நினைவோட தான் இருந்தேன். இந்த வலிதான நான் தாங்கிக்கிற, ஆபரேஷன் பண்ணுங்கன்னு. அவளுக்கு நினைவு இருக்கும் போதே சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கும். 3 நாள் கழிச்சு சர்ஜரி முடியுது. அவங்க மாமா வந்து பாக்குறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில படுத்திருந்தாங்கன்னா சொந்தக்காரங்க வந்து என்ன செய்வாங்க? குத்துயிரு கொலையுமா கிடக்கிறவன முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஐயோ, இந்த வியாதியா, ஐயோ பொழைக்கவே முடியாது. டாக்டரே ஹோப் கொடுத்துருப்பாரு, காப்பாத்திடலாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு. இந்த அம்மா போச்சுன்னா முடிஞ்சது வேலை. ஐயோ, இது காப்பாற்றவே முடியாத ஒரு பெரிய வியாதியாச்சு. என்னன்னு பார்த்தா இருமலாதான் இருக்கும் அந்த ஆளுக்கு. அதுலயே அந்த ஆளுக்கு டிவி வந்துடும், ரத்தம் கக்க ஆரம்பிச்சிருவாரு, முடிஞ்சு போயிடுவாரு. ஆனா அருணிமா சின்ஹாவுடைய மாமா என்ன தெரியுமா பண்ணாரு? அவளை பார்த்து 3 நாள் கழிச்சு பாக்குறாரு. என்ன அருணிமா, எவரெஸ்ட் ஏறலாமா அப்படின்னு கேட்கிறாரு. 2 கால் இருக்கிறவனாலையும் ஒழுங்கா ஏற முடியாது எவரெஸ்ட்.
உண்மைதானே? ஆனா அருணிமா சின்ஹா என்ன சொல்ற, மாமா என்ன சொல்றீங்க, என்னால எப்படி ஏற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதெல்லாம் முயற்சி பண்ணா ஏறலான்னு. 2011 அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. 2012 எவரெஸ்ட் ஏறிட்டா. எவரெஸ்ட் ஏறினா உலகத்திலேயே 2வது மாற்றுத்திறனாளி அருணிமா சின்ஹா தான். எவரெஸ்டோட நிறுத்திட்டாளான்னு பார்த்தா இல்ல. ஆப்பிரிக்கால கிளிமாஞ்சாரா இருக்கா, ஏறு. அட்லாண்டிக்ல ஏதாவது இருக்கா, போய் ஏறு. எங்க உயரமான சிகரங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட 6 கண்டங்கள்ல இருக்கிற சிகரங்கள் அவங்க ஏறி இருக்காங்க. சும்மா ஈஸியாலாம் ஏற முடியாது. எவரெஸ்ட் ஏறும் போதே அவங்களுடைய அந்த செயற்கை கால் இருக்குல்ல, அது ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சாமா, சுத்த ஆரம்பிச்சிருச்சாமா அந்த காலு. உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஒரு இடத்துல நடந்தெல்லாம் போக முடியாது. சில இடங்கள்ல என்ன பண்ண வேண்டி இருக்கும், தாண்டி தான் போக வேண்டி இருக்கும். எப்படி ஒத்த காலை வச்சு தாண்டி இருப்பாங்க? அங்க அவங்க மாமா சொன்ன ஒரு வார்த்தை தான், எனக்கு கால் இல்லைன்னு அவ சொன்னால. இப்போ அவங்க மாமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கு ஒரு கால் இல்லைன்னா என்ன, கை இருக்குல்ல, தன்னம்பிக்கை, ஏறலாம் அப்படின்னு. எல்லாம் அவளோட கோச்சே சொல்றாராம், போதும் திரும்பிடு, போயிடலான்னு. விடாப்பிடியா ஆக்சிஜன், அந்த சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தீரக்கூடிய நிலையில செத்து போனாலும் பரவாயில்ல, எவரெஸ்ட் ஏறிட்டு தான் நான் சாவேன்னு மேலே ஏறி இறங்கினது மட்டும் இல்லாம 5 கண்டங்களில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகரங்களை ஏறியவள் தான் அருணிமா சின்ஹா. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நமக்கு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா திரும்ப அந்த பக்கம் போவோமா? நம்ம அந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம்ல, அப்படித்தானே? அருணிமா சின்ஹா என்ன செய்யறானா, அதே எங்க இடத்துல விழுந்து கிடந்தாலும் காலையில 4 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அதே இடத்துல போய் பேட்டி கொடுக்கிறா. இங்க நான் தோல்வி அடைஞ்சிருவேன் நீங்க நினைச்சேன் இல்ல, டிராக்டர் இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடும், நான் தோல்வி அடைஞ்சிருவேன் நினைச்சேன் இல்ல, நான் இன்னைக்கு ஒரு வெற்றியாளராக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. எவ்வளவு மன உறுதி வேணும் அந்த இடத்துல போய். சாதாரண ஆக்சிடென்ட்னா பரவாயில்ல, சதைச்சு தூக்கி போட்டு நசுங்கின காலோட இருந்த ஒரு இடத்துல போய் பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய மன வலிமை வேணும். அருணிமா சின்ஹாவிற்கு அந்த மன வலிமை இருந்தது. அதை படிக்கும் போது கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கூஸ் பம்பிங்கா இருக்கா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புத்தகத்துக்குள்ள நிறைய இருக்கு. புத்தக வாசிப்பை கை கொள்ளணும். வாசிக்க வாசிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போவீங்க.